வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவில் இருந்து வெளியேறப் போவதாகவும் ராஜினாமா செய்ய போவதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2021 ஆண்டிலும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதிமுகவின் மீது மக்கள் கோபமடைந்தார்களா என்று கேட்டால் அதிமுகவின் மீது மக்கள் கோபமடையவில்லை, மாறாக தலைமையின் மீதுதான் அதிருப்தியில் இருக்கிறார்கள். ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் அவர்கள் தனது கோட்டையாக வைத்திருந்தார். ஒவ்வொரு தெருக்களிலும், ஏன் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அவர்களது பெயரை கூட ஜெயக்குமார் அவர்கள் சரியாக கூறும் அளவிற்கு பழக்கம். ஆனால் அதையும் மீறி டெபாசிட்டை ஜெயக்குமார் இழந்தார் என்றால் அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிடம் கூட்டணி வைத்ததுதான். ஜெயக்குமார் மீது எங்களுக்கு அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கிறது, ஆனால் அவர் தவறான கூட்டணியில் இருக்கிறார், தவறான இடத்தில் இருக்கிறார், அங்கிருந்து வெளியேறி வேறு கட்சியில் இணையட்டும், அவருக்கான அங்கீகாரத்தை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதற்கேற்ப ராயபுரம் தொகுதி மக்கள் பேசியுள்ளனர். இதனால் ஆலோசனை ராயபுரம் தொகுதி மக்களிடமும் நடத்தியுள்ளார் ஜெயக்குமார் அவர்கள். தற்பொழுது அரசியலின் எதிர்காலம் எனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடக்கூடாது. ஏனென்றால் ஆளும் கட்சியாக அதிமுக வரவில்லை என்றாலும் எதிர்க்கட்சியாவது வந்திருக்க வேண்டும். தற்பொழுது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு சட்டசபையில் தொடர்ச்சியாக 2 முறை போட்டியிட வாய்ப்புகள் கிடைத்த போதிலும் அது தோல்வியில் முடிந்த விரக்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறினால் ஜெயக்குமார் அவர்கள் மீள முடியாத ஒரு துயரத்திற்கு சென்றுவிட்டார். இனியும் அதிமுகவில் ஜெயக்குமார் அவர்கள் இருப்பது எந்த ஒரு பயனையும் அளிக்காது. மக்கள் மத்தியில் கடுமையான கோபத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கும். இனி ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவில் இருந்து வெளியேறி மிகப்பெரிய புதிய கட்சியில் தாவேகாவில் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இதனால் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பான தகவல்கள் தற்பொழுது வெளியாகி ஜெயக்குமார் அவர்கள் ராஜினாமா செய்ய போவதாகவும் சமூக வலைதளங்களில் பதிவுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திடம் தோற்றிருந்தால் கூட மனம் ஆறியிருக்கும். ஆனால் ஆட்டோ டிரைவரிடம் தோற்று போயுள்ளார் ஜெயக்குமார் என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளதும் தற்பொழுது நாம் தவறான கூட்டணியில் இருந்ததன் காரணமாகத்தான் தோல்வியடைந்தோம் என்பதையும் உணர்ந்துள்ளார் ஜெயக்குமார் அவர்கள். ஜெயக்குமார் அவர்கள் ராஜினாமா செய்யலாமா வேண்டாமா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.